இப்போவும் பர்த்டேக்கு சைலண்ட்டாக வருவேன். ராகவேந்திர சுவாமி ஆசீர்வாதம், அம்மா ஆசீர்வாதம் வாங்குவேன். அப்புறம் 4 சித்தர் கோயிலெலாம் இருக்குது இந்த வடிவடியம்மன் கோயில் பக்கத்தில். பட்டினத்தார், அப்புறம் வீரராகவர் சுவாமி, ரோமேஸ்வர சுவாமி, அந்த சித்தர் பீடம் மட்டும்லாம் போயிட்டு அப்புறம் மின்ட்டில் வந்து தட்சிணாமூர்த்தி சுவாமிகிட்ட போயிட்டு வந்துடுவோம். இந்த வருஷம் என்னென்னா குழந்தைங்கள்லாம் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டாங்க. அது வேறு இல்லாமல் இந்த ஸ்லம்மில் இருக்கிற குழந்தைங்கள்லாம் எடுத்து படிக்க வைக்கலான்னு ஒரு 200 குழந்தைய படிக்க வச்சுட்ருக்கேன். அது ஒரு 3 வருஷமாக படிக்க வச்சுட்ருக்கோம். அது இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. இந்த வருஷத்துலேருந்து 400 குழந்தைங்களாம் மாற்றிருக்கோம். ஸோ அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க, உங்கள் பர்த்டே நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம் சார், வந்து பார்க்கணுன்னு குழந்தைங்க ஆசைப்பட்றாங்க அப்படின்னு. சரி, இப்போ என் வீட்டில் வளர்த்துட்ருக்கிற ஒரு 60 குழந்தைங்க கூட இங்கே எங்கள் முன்னாடி வச்சு கேக் வெட்டணுன்னு ஆசைப்பட்டாங்க. சரி, ஓகே, இந்த தடவை கோயிலாண்டி ஒரு சின்னதாக ஃபங்க்ஷன் பண்ணுங்க அப்படின்னு. இங்கே வரும்போது எனக்கு இவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கும்னு நான் நினைக்கல. இங்கே வந்து பார்க்கும்போது அந்த 200 குழந்தைங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து டான்ஸ் ஆடுறது, ப்ளஸ் வந்து அவங்களுடைய குழந்தைங்க, என் குழந்தைங்க கூட கான்வென்ட் ஸ்கூலுக்கு போகிறாங்க. என் குழந்தை வந்து பாருங்கள் நல்லா படிச்சிருக்காங்க, சர்டிஃபிகேட்டில் சைன்லாம் பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ரொம்ப கண் கலங்கிறத பார்த்து எனக்கு இப்போ 400 குழந்தைங்க, நான் இன்னும் 1000 குழந்தைங்கள படிக்க வைக்கணும்னு ஆசை இருக்குது. எல்லா பர்த்டேயோட இந்த பர்த்டே என்ன ஸ்பெஷல்னால், நிறைய குழந்தைங்க பார்த்தீங்கன்னா என் வீட்டில் இருக்கிற வளர்ந்துட்டுருக்க 60 குழந்தைங்கள ஒரு சில குழந்தைங்களாம் அப்பான்னு, இது வரைக்கும் மாஸ்டர், அண்ணா, அங்கிள் தான் கூப்பிடுவாங்க. இப்போல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வருது, அப்பான்னு கூப்பிட்றாங்க. பொறுப்புணர்ச்சி இன்னும் அதிகமாகுது. ஸோ இந்த வயசில் வந்து ஒரு 200 குழந்தைங்களுக்கு அப்பாவாக இருக்கிறது கடவுள் கொடுத்த பாக்கியம். இது எதுவுமே நான் பண்ணல, எல்லாமே கடவுள் ராகவேந்திர சுவாமி வந்து வழிகாட்டுறார் பண்ண சொல்லி ஒரு வேலைக்காரனாக இருந்து பண்ணிகிட்ருக்கேன். மனசு சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி தான் ஃபேஸ்புக், ட்விட்டரில் சரி வரலான்னு வந்திருக்கேன். அதுக்கும் வாழ்த்துக்கள் நிறைய தெரிவிக்கிறாங்க எல்லார் ஃபேன்ஸுக்கும். என்னை வாழ்த்தின எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் இந்த டைமில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் இப்போ நல்லா இருக்கேன் ராகவேந்திர சுவாமி அருளால். இதை பார்த்துட்ருக்க எல்லாருமே அவருடைய அருளால் நல்லா இருக்கணும்னு நான் உனக்கு ராகவேந்திர சுவாமி வேண்டிக்கிறேன். தேங்க்யூ சார். இந்த சோஷியல் அவேர்னஸ் வந்து நீங்கள் நிறைய செஞ்சுட்டு வரீங்க. ஏதாவது ஒரு இன்சிடென்ட் இருக்கலாம் உங்களுக்குள்ள, இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பாதித்த இன்சிடென்ட் ஏதாவது சொல்ல முடியும்? இல்லை சார், இப்போது ஊனமுற்றவர்களுக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்குற பெரிய இன்சிடென்ட் எனக்குள்ள பாதிப்பு, என் லைஃபே பாதிப்பு. அதால் தான் அது பண்ணிகிட்ருக்கேன். சின்ன வயசில் நான் ஊனமாக இருந்திருக்கேன், அதால் ஊனமுற்றவர்களுக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்கணும்னு ஆசை. நான் படிக்கலை, அதால் படிக்க வைக்கணும்னு ஆசை. க்ரீனரி ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இப்போ நம்ம கோயிலில் கூட பார்த்திங்கன்னா நிறைய க்ரீன் இருக்கும், வீட்டில் கூட அது ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ அதுவும் பண்ணணும்னு ஆசை. இதெல்லாம் தாண்டி வந்து ரசிகருக்கு கொடுக்குற பணத்தால் தான் நம்ம இப்போ இந்த அளவுக்கு வந்து வந்துட்ருக்கோம். ஸோ அவங்களுக்கு ஏதாவது திருப்பி பண்ணணும் நம்ம அப்படின்ற இதுதான். இது வந்து வேறு எந்த நோக்கமும், எந்த கீதையில் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு விஷயத்தை பண்ணும்போது எந்த விஷயத்தையும் எதிர்பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பட்டு நான் என்னென்னா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் எதிர்பார்க்குறேன். அதுவும் சின்ன ஆசைன்னு சொல்லலாம். எல்லோரும் சேருக்கு ஆசைப்படுவாங்க, நானும் ஒரு சேருக்கு ஆசைப்பட்றேன். ஒரு பதவிக்கு ஆசைப்பட்றேன் நானும். எல்லோரும் பதவிக்கு ஆசைப்படுவாங்க, எல்லோரும் சேருக்கு ஆசைப்படுவாங்க. பட்டு அந்த ஆசைப்படுற சேருக்கும் அந்த பதவிக்கும் போட்டி இருக்கும். ஆனால் என்னுடைய சேருக்கும் அந்த ஆசைக்கும் போட்டியே இல்லை. ஏன்னா ஒரு மதர் தெரசா சேருக்காக நான் ஆசைப்பட்றேன், ஒரு அப்துல் கலாம் ஐயா சேருக்காக ஆசைப்பட்றேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து நான் வாழறேன்னா இல்லையான்னு எனக்கு தெரியாது. இது பேராசையாக கூட இருக்கலாம். பட் என்னுடைய லட்சியமாக இதை எடுத்திருக்கேன். கடவுள் என்ன வழிகாட்டுறாரு பார்க்கலாம். எல்லாருக்கிட்டே எல்லா பிளெஸிங்கும் கிடைச்சிருக்கு உங்களுக்கு. உங்கள் உயர்வாக நினைக்கக்கூடிய ரஜினி சார்கிட்ட வந்து உங்கள் பிளெஸிங் வந்துச்சா, நீங்கள் போய் அவரை பார்த்து மீட் பண்ணிங்களா? மலேசியாவில் இருக்கார் அவர். நைட்டு ரஜினி சார், பொண்ணு சௌந்தர்யா 12 மணிக்கு எப்படியும் அண்ணன் மெசேஜ் வச்சுருவாங்க. அது ஆஸ்டிஸ் வந்துருச்சு. அப்புறம் எல்லா சினிமாவிலேருந்து யார் நம்ம நண்பர்கள் எல்லாருமே வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. கண்டிப்பாக யூனியனுக்குள்ளே மலேசியாவிலேருந்து வந்துடும் ஃபோன். மாஸ்டரோட வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் ப்ரோக்ராம் நடந்துட்டு தான் இருக்குது. இன்னும் எவ்வளோ நேரம் நடக்கும் தெரியல. நாங்களாம் போனோம், உள்ள ஃபோட்டோ எடுத்தோம். மாஸ்டர் ரொம்ப ஜாலியாக கேஷுவலாக இருந்து ஃபோட்டோ எல்லாரும் கூட சேர்ந்து எடுத்தார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கூட எடுத்தது. ரஜினி சாருக்கு அப்புறம் இவ்வளோ கேஷுவலாக இருக்கிறது இவர் மட்டும்தான். நாங்கள் நிறைய ஆக்டரை பார்த்துருக்கோம், இவ்வளோ கேஷுவலாக இருந்து பார்த்ததில்ல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவர் பண்ணால் இன்னைக்கு வந்து என்ஜாய் பண்ணதில்லை.